அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். நம்ம பார்க்க போற தலைப்பு, வெளிநாட்டில் குடியுரிமை பெற்று வாழக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும். இன்னைக்கு நம்மளை பார்க்க வர, அதாவது பெண் குழந்தையை பெற்றோரும் சரி, ஆண் குழந்தை பெற்றோரும் சரி, சார் என்னோட மாப்பிள்ளை வெளிநாட்டில் செட்டில் ஆவாரா, என்னோட பெண்ணை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார் என் பையன் வெளிநாட்டில் செட்டில் ஆவாரா, என் பொண்ணு வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே குடியுரிமை வாங்கி இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காலத்தில், அது 1960, 70 காலகட்டங்களில் இந்த வெளிநாடுக்கு செல்வது அப்படிங்கிறது தோஷம். அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் அது தோஷம்தான். தோஷம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் சீமைக்கு போனால் திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆணுக்கு, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ பெண் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது பெண் கொடுக்க மாட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, அன்னைக்கு இந்த வெளிநாட்டு பயணம் அவ்வளோ எளிதாக இல்லை, ரொம்ப கடுமையானதாக இருந்துச்சு. கப்பலில் தான் பயணம் பண்ணாங்க. எல்லாருக்கும் விமான பயணங்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு. கப்பல் பயணங்கிறது அவ்வளவு பாதுகாப்பான இதாக இல்லை. அவங்க போய் சேர்ந்தாதான், அவங்க போய் சேர்ந்துட்டேங்கிற தகவல் கிடைச்சா மட்டும்தான் நம்ம, அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் போய் அங்கே சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பட்ட சூழலில் பெண்ணை பெற்றோர் அந்த மாப்பிள்ளைக்கு வரன் கொடுக்கறதுக்கு, அதாவது பொண்ணு கொடுக்கறது யோசிச்சாங்கிறதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நீங்கள் டெல்லி போகணும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஆகுதுன்னா, துபாய்க்கு ஒரு 3.5 மணி நேரத்தில் போயிடலாம், நான் ஸ்டாப்பாக போகிறதா இருந்தால். அப்போ வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக மாறிவிட்டது. அதே சமயம் கம்யூனிகேஷன், உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறா, பையன் என்ன பண்ணுறான், என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த நொடி தெரிந்து கொள்ள அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு. கம்யூனிகேஷன் ரொம்ப பெட்டராக இருக்கிறதுனால இன்னுமே பெட்டராக தான் ஆக போகுது. அதனால நீங்கள் வெளிநாட்டு பயணங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாகவோ அல்லது தொடர்பு கொள்ள முடியாத விஷயமாகவோ படுறதில்லை. அப்போ நாங்களும் ஒரு ஜோதிடராக இருக்கிற நாங்களும் பார்த்தீங்கன்னா இது தோஷம்னு சொல்றது கிடையாது, இது யோகம் தான் சொல்லியாரும். அப்போ அப்படியாப்பட்ட யோகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அந்த பதிவு. பொதுவாகவே இந்த வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வாசம், வெளிநாட்டில் போய் இருந்து பொருளாதாரத்தை சம்பாதிச்சுக்கிறது, அங்கேயே குடியுரிமை வாங்குறது, அங்கே வீடு வாசல் வாகனம், குழந்தைகளை அங்கேயே படிக்க வைக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் மெயினாக 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் தான். உங்கள் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்து அந்த சுப கிரகத்தோடைய வளர்பிறை சந்திரனோ அல்லது குருவோ, இல்லை 8ஆம் இடத்துல குருவே இருந்து வளர்பிறை சந்திரனோ, இல்லை வளர்பிறை சந்திரன் 8ஆம் இடத்துல இருந்து குரு தொடர்பு கொள்றாரு அப்படின்னா, அதே அமைப்பு 12ஆம் இடத்துல, லக்கணத்துக்கு 12ஆம் இடம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சார் இது என்ன சார் எப்படியா, அப்போ படிக்காதவங்க படித்தவங்க எல்லாருமே போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. இப்போ ஒருத்தர் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு பெரிய காலேஜில் முடிச்சுட்டு பெங்களூரில் வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடி டேட்டா சயின்ஸ் முடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால், அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் அவருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த திசைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 8ஆம் இடத்து அதிபதி திசையோ 12ஆம் இடத்து அதிபதி திசையோ நடக்குது. அதை கோச்சார குரு பார்க்குறாரு. அதாவது தன்னோட 7ஆம் பார்வையாவோ 5ஆம் பார்வையாவோ அல்லது 9ஆம் பார்வையாக கோச்சார குரு அந்த 8ஆம் இடத்து அதிபதி திசை நடக்கிற திசையோடைய அந்த வீட்டையோ அந்த இடத்தையோ அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவார். எப்படி போவாருன்னா, அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் போய் முடிச்சுட்டு வாங்கன்னு போவார். இவர் போய் அங்கே அவருடைய பர்ஃபார்ம் பார்த்து அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட், வி நீட் திஸ் பர்சன், நாங்கள் இவர் இங்கேயே வச்சுக்கிறோம்ங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் அங்கேயே செட்டில் ஆகிற வாய்ப்பு. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் என்ன ஆகும், மனைவியோ குழந்தைகளையும் அங்கேயே மாற்றுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அங்கே அவர் தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாறிடுவார் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ அதே சமயம் செட்டிலாருக்கும் டைமை எடுத்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் இல்லைங்களா, கொஞ்சம் கடுமையை கொடுத்து தான் செட்டில்மெண்ட் கொடுப்பாரு. இதுல எளிதா யாருக்கு அமையும்னா, இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஒன்னோட ஒன்று தொடர்பு கொண்டு, அதாவது இப்ப நீங்க ரிஷப லக்னமா இருக்கிறீங்க, உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குரு. இந்த குரு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடங்கிறது, லக்னத்துக்கு 12ஆம் இடங்கிறது மேஷம், அது செவ்வாயோட வீடு, அங்க இருக்கிறாரு. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல
செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா, அதாவது குரு வந்து 12ஆம் இடத்துல லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து பரிவர்த்தனை ஆகிறாங்க. 6 8 பரிவர்த்தனை ஆகும்போது இத வளர்பிறை சந்திரன் எங்கேயாவது இருந்து அவங்களுக்கு சுபத்துவத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, சார் 8ஆம் இடம் 12ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானங்களாச்சே அப்படின்னு பார்த்தா இருக்கிற வீட்டை பாருங்க. 2 பேர் வந்து ஒன்று 12ஆம் இடம், இன்னொன்று வந்து 8ஆம் இடம், குருவோடைய வீடு. அப்ப 2 பேருமே அங்க பலமாகறாங்க. குரு 8ஆம் இடத்துல பலமாகறாரு, 12ஆம் இடத்துல செவ்வாய் பலமாகறாரு. அப்ப 8ஆம் இடம் 12ஆம் இடம் வலுத்து ஒருவேளை வந்து வளர்பிறை சந்திரன் அவங்கள பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்க போனோடனே வந்து அங்க இன்னொரு கம்பெனில அல்லது இவர் போற கம்பெனில இன்னொரு கம்பெனில அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டக்குன்னு அவர் இங்க ஒரு 6 மாசம் இருப்பார், டக்குன்னு மாறுவார். அவர் ரொம்ப ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போயிடுவாரு. மிகப்பெரிய பொருளாதாரத்தை நகர ஆரம்பிச்சு அந்த குடும்பம். அப்ப வெளிநாட்டுல வீடு, வெளிநாட்டுல வாகனம், குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஏதோ ஒரு நாள் போகணுமேங்கிறதுக்காக வந்துட்டு போகக்கூடிய சூழல்லாம் இந்த மாதிரி ஜாதக அமைப்புல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் தானான்னு கேட்டா அப்படி கிடையாது. சில நேரங்கள் 6ஆம் இடம் தொடர்பு கெட்டு 6ஆம் இடம் சுபத்தன்மையா, ஆனா 6ஆம் இடங்கிறது வேலை. அதாவது நம்ம பேசியிருக்கோம், கடன் நோய் எதிரி மட்டும் கிடையாது 6ஆம் இடம், வேலையை குறிக்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம் தான். அந்த 6ஆம் இடம் சுபத்துவமாகி அந்த 6ஆம் இடத்தை அதிபதி தசை நடத்துறாரு, அதை வந்து குரு பாக்குறாருன்னா அப்பயும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். எப்ப அப்படி கிடைக்கும் போது என்ன ஆகுன்னா, இவர் குடும்பமா போகாம அவரை மட்டும் போவாரு, அவரு பொருளாதாரம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் லேட்டரா வந்து அந்த குடும்பத்தை அவருக்கு கூட்டுப்பாரு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க. ஒரு ஜாதகத்துல தசை நடத்தக்கூடிய கிரகம் மேசத்திலேயோ, கடகத்திலேயோ, துலாம்லையோ, மகரத்திலேயோ, இந்த 4 வீட்டுல உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் அடுத்தடுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒருத்தருக்கு எடுத்துக்காட்டு சந்திர தசை நடக்குது. சந்திரன் மேஷத்தில் இருக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை கடகத்துல செவ்வாய். கடகத்துல செவ்வாய் நீச்சமாச்சு அப்படின்னு சொன்னா இங்கே ஒரு பரிவர்த்தனை ஆயிடுவார் இல்லைங்களா. சந்திரன் வந்து மேஷத்துல, கடகத்துல செவ்வாய். அடுத்து துலாம்ல செவ்வாய்க்கு அடுத்து வரக்கூடிய ராகு வந்து துலாம்ல இருந்து, அதுக்கடுத்து வரக்கூடிய குரு மகரத்துல இருந்து, சார் மகரத்துல நீசமாச்சே அப்படின்னு கேட்டா அவருக்கு லக்கணத்துக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ அவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே இதை பேசியிருக்கிறோம். எங்கேயோ சனி வந்து வலுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா நீச்சபங்க ராஜயோகம் கிடைச்சிடும். இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்தடுத்த கிரகங்கள் நான் சொன்ன இடங்கள் இருக்கும்போது, அந்த மாதிரி திசைகள் உங்களுக்கு நடக்கும்போது வெளிநாட்டு வாழ்க்கை மறுக்க இயலாததான் உங்களுக்கு வந்துடும். வேற வழியில் நீங்க போய் தான் ஆகணும். சார் இங்க எனக்கு விவசாயம் இருக்குது, எங்க அம்மா அப்பா வயசானவங்க இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே ஆப்ஷன் நீங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சூழலுக்கு ஆளாக்கப்படுவீங்க. அப்ப விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்கு வர்றதுக்கான காரணம் இதுதான். நிறைய பேர் கேள்விப்பட்டோம், நான் போறேங்கிறேன், எப்படியாவது இந்தியா விட்டு வெளில போய் சம்பாதிக்காங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்க, அவர் போவே மாட்டேங்கிறாரு, அவருக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கொடுக்குதுங்கிற மாதிரி நிறைய பேர் நீங்க இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நீங்க புலம்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் இதுதான். அப்ப ஒரு ஜாதகம் சரியான முறையில் சரியான கிரக அமைப்புல இருக்குங்கிற பட்சத்துல நீங்க மறுத்தாலும் வெளிநாட்டு வாசம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும்னா, அங்கேயே குடியுரிமை வாங்கி வாழ்வது, உங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஊர் சிட்டிசன் கிடைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யோகத்தை கொடுக்கும். அப்ப ஒரு காலத்துல தோஷம்னு சொல்லக்கூடிய இந்த வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம் இன்று யோகமாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. அப்ப இனிமேல் என்னை பார்க்க வரும்போது உங்களுக்கு இந்த சந்தேகம் இருந்தா நீ தாராளமா கேட்கலாம். உங்க ஜாதகத்துல இதே போன்ற கிரக அமைப்புகள் இருந்தாலும் அதை நீங்க பார்த்துக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கான வெளிநாட்டு வாழ்க்கை காத்திருக்கு. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.